அமெரிக்கா இடையில வர்த்தக போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழல்ல இந்தியாவின் ஒரு முயற்சி உலக நாடுகளை அதிசயமும் ஆச்சரியமும் பட வச்சிருக்குங்க. இஸ்ரோவால் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு 32 பிட் மைக்ரோ ப்ராசஸர் விக்ரம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. டெல்லியில் செமிகான் இந்தியா 2025 கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வச்சாரு. இந்த தொடக்க விழாவின் போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விக்ரம் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்ட முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 32 பிட் மைக்ரோ ப்ராசஸரை பிரதமர் கிட்ட வழங்கினாரு. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடலாம். அதன் பிறகு இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்தியாவின் இந்த சாதனை மற்ற நாடுகள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஏன் பெருசா கவனிக்க வைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். स्मृति चिन्ह में है विक्रम 32 बिट प्रोसेसर. ये चिप इसरो और सेमीकंडक्टर लैब में तैयार किया है. साथ में है 4 अप्रूव्ड प्रोजेक्ट्स की टेस्ट चिप्स और 28 चिप्स जिन्हें छात्रों ने चिप्स टू स्टार्टअप प्रोग्राम के तहत तैयार किया है. इनका फैब्रिकेशन और पैकेजिंग मोहाली के सेमीकंडक्टर हब में तैयार किया गया है. இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறன் பற்றி பிரதமர் மோடி பேசினாரு. அந்த காட்சிகளை பார்க்கலாம். भारत के सेमीकंडक्टर मिशन की एक और खासियत है. செமிகண்டக்டர் உலகத்துல எண்ணெய் என்பது கருப்பு தங்கம், ஆனா சிப்கள் டிஜிட்டல் வைரங்கள் அப்படின்ற பழமொழி இருக்கு. கடந்த நூற்றாண்டு எண்ணெய் வளத்தால தீர்மானிக்கப்பட்டது. எண்ணெய் கிணறுகளில் இருந்து எவ்வளவு பெட்ரோல் கிடைக்கும்ன்றத வச்சு உலகத்துடைய பொருளாதாரம் ஏறி இறங்குச்சு. ஆனா 21ஆம் நூற்றாண்டுடைய வலிமை ஒரு சின்ன சிப்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தாங்க இதை உருவாக்குச்சு. இஸ்ரோவின் செமிகண்டக்டர் லேபால தயாரிக்கப்பட்ட இந்த சிப் விண்வெளித்துறையில் குறிப்பாக ராக்கெட்டுகளுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ராக்கெட்டுகள் சேட்டலைட்டுகளுக்கான சிப்பை அமெரிக்கா மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளை மற்ற நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய நிலையை மாற்றுவதற்கான ஒரு தொடக்க புள்ளி தான் இப்போ நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய விக்ரம் சிப். இனிமே வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை இதன் மூலமாக கணிசமாக குறையும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. சரி, முதல்ல செமிகண்டக்டர் சிப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். இது எந்தெந்த துறைகளில் செமிகண்டக்டர் சிப்பினுடைய பயன்பாடு இருக்குது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். செமிகண்டக்டர் சிப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாங்க. அதாவது நம்முடைய டே டு டே லைஃப்பில் நாம் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர், கார், செல்ஃபோன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்னு ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டர் சிப் இருக்குது. இந்த சாதனங்கள் எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கான ப்ரோக்ராமிங் இதில் தாங்க செய்யப்பட்டிருக்கும். ஸ்மார்ட் வாட்சில் உங்களுடைய இதய துடிப்பு, பிபி அளவை காட்டுது இல்லையா, எவ்வளவு தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ அதை காட்டுது. இது எல்லாமே அந்த சாதனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் சிப்பில் தான் ப்ரோக்ராமிங் செய்யப்பட்டிருக்கும். எந்தெந்த துறைகளில் இது பயன்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் எந்த துறையிலையுமே தவிர்க்க முடியாததாக இது இருக்கிறது. ஒன்றா ரெண்டா பல துறைகள் இந்த பட்டியல் இதில் இருக்கு பாருங்க. சுகாதாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, பாதுகாப்புத்துறை, விண்வெளித்துறை, எரிசக்தி துறை, மின்சார வாகனங்கள் துறைன்னு பல்வேறு துறைகளில் இந்த செமிகண்டக்டர் சிப்பினுடைய பயன்பாடு மிகவும் இன்றியமையாததாக இருக்கிறது, அத்தியாவசியமானதாக இருக்கின்றது. இதற்காகத்தான் பல்வேறு துறைகளில் இதனுடைய பயன்பாடு தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்ற காரணத்தால் இந்தியா பல வெளிநாடுகளிலிருந்து நாம் ஏன் வாங்கணும், முற்றிலும் உள்நாட்டிலேயே நாமளே தயாரிக்கலாம், அதற்கான எல்லா வளங்களும் இங்கேயே இருக்கின்றது என்ற காரணத்தால் 2021 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு என்ன செய்தது அப்படின்னா இதற்காக ஒரு திட்ட மதிப்பீடுங்க. அதாவது 1.60 லட்சம் கோடி மதிப்பீட்டில் ஒரு மிகப்பெரிய மிஷன், செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு பெயர் சூட்டி இந்த திட்டமானது மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தொடங்கி வைக்கப்படுகிறதுங்க. இதில் மொத்தம் 6 மாநிலங்கள்ங்க. முதல் கட்டமாக மொத்தம் 6 மாநிலங்களில் செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதலானது வழங்கப்படுகிறது. அதில் முதலாவதாக குஜராத், அஸ்ஸாம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஒடிசா, ஆந்திரா இந்தந்த மாநிலங்கள்லாம் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி திட்டங்களுக்கு முதல் கட்டமாக ஒப்புதலானது வழங்கப்படுகின்றது. சரி, இப்போ தயாரிக்கப்பட்டிருக்கிற இந்த விக்ரம் சிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அனுமதி கொடுக்கப்பட்ட, அதாவது 2021 தான் இப்படி ஒரு திட்டமானது வருகிறது. 3.5 ஆண்டுகளுக்குள்ளேயே விக்ரம் உருவாக்கப்பட்டு விட்டது. பஞ்சாப்ல இருக்கக்கூடிய மொஹாலியில் செமிகண்டக்டர் ஆய்வகத்தில் இந்த விக்ரம் செமிகண்டக்டர் சிப்பானது தயாரிக்கப்பட்டது. இதுதான் நாட்டின் முதல் உள்நாட்டு தொழில்நுட்பத்திலேயே தயாரான செமிகண்டக்டர் சிப். இது எதுக்கெல்லாம் பயன்படும் பார்க்கும்போது விண்வெளி துறையில் குறிப்பாக ராக்கெட்டில் நிலவக்கூடிய மிக அதிக வெப்பநிலையை தாக்கு பிடிக்கக்கூடியது. ஏன்னா எல்லா சிப்புமே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி விட முடியாது. குறிப்பாக விண்வெளி பயணங்கள் மிகவும் சிக்கலானவை.
ராக்கெட் விண்வெளிக்கு போகும்போது பல ஆயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையை தாக்கு பிடிச்சு அதுக்கேற்றா போல செயல்படும் வகையில் இந்த சிப்பானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகள் ஏவுவதற்கு தேவையான சிக்கலான கட்டளைகளை இதன் மூலமாக நாம் செயல்படுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, விக்ரம் 3201 இந்த செமிகண்டக்டர் சிப் ஏற்கனவே பரிசோதிக்கப்பட்டு விட்டதுங்க. 2024ஆம் ஆண்டு, அதாவது PSLV C60 ராக்கெட்டானது விண்ணில் ஏவப்பட்டது இல்லையா, அதாவது 2 செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைத்து விண்வெளியில் செயல்பட வைப்பது தொடர்பான இந்த PSLV C60 ராக்கெட் 2024 டிசம்பர் மாதம் விண்ணில் ஏவப்பட்டது இல்லையா, அந்த ராக்கெட் பயணத்தின் போதே இந்த விக்ரம் செமிகண்டக்டர் சிப்பானது பரிசோதனை செய்யப்பட்டு விட்டது. இப்போ நடைமுறையில் 23 சிப் வடிவமைப்பு திட்டங்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது பிரதானமாக இஸ்ரோ இந்த விக்ரம் சிப்பை வடிவமைத்தாலும் கூட பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் கூட இந்த தயாரிப்பு மற்றும் உற்பத்தி துறையில் கூட்டு சேர்ந்திருக்கிறாங்க. டெல்லியில் நடந்து வரக்கூடிய செமிகான் இந்தியா 2025 பார்க்கும்போது எந்தெந்த நாடுகள் கலந்துகிட்டு இருக்கு தெரியுமா? மொத்தம் 33 நாடுகளின் 50க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கண்காட்சியில் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த மேப்ல பாருங்க, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், தென்கொரியா, அமெரிக்கா, நெதர்லாந்துன்னு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த, அதாவது உலகின் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய பல நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்துருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மிடையே டிவி வெங்கடேஸ்வரன், அதாவது மொஹாலியில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதுகலை விஞ்ஞானி டிவி வெங்கடேஸ்வரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசலாம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. சார், இந்த விக்ரம் சிப் அப்படின்னு பார்க்கும்போது விண்வெளித்துறையில் குறிப்பாக இது எதுக்கெல்லாம் பயன்படுது? இப்போ முதல்ல அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அது 32 பிட் சிப். இப்போ நீங்க உங்க மொபைல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 64 பிட் சிப் இருக்கு. இப்போ 32னா என்ன, 64னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2 பெருக்கணும்னா 4, 2 2 2 3 தடவை 2 பெருக்கிட்டே போனேன்னா 8 வருது இல்லையா? அது மாதிரி நான் 32 தடவை 2 2 2 பெருக்கினா வர எண்ணிக்கையில இருக்கக்கூடிய பைட்ஸை ஒரே சமயத்துல அணுகக்கூடிய திறன் படைத்தது 32 பிட். இது நீங்க 64னா 2 × 2 × 2 × 2 அது மாதிரி 64 முறை எழுதினீங்கன்னா வருது. அப்போ பாத்தீங்கன்னா 32ங்கிறது ஒரு பூனை, 64ங்கிறது ஒரு யானை. ஆனா பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அப்ப அந்த யானையே வந்துருச்சு உலகத்துல, இந்த பூனைக்கு என்ன வேலைன்னு. ஆனா எலிய பிடிக்கிறதுனா பூனை தானே வேணும். அது மாதிரி இப்போ நம்ம விண்வெளிக்கு நாம அனுப்பக்கூடிய அந்த விண்கலத்தில் வைக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ், அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் என்பது விண்வெளியில் இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர்களை தாங்கக்கூடிய சக்தி வேணும். அதுக்கு இந்த 64 பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் செயல்படாது. இப்போ நம்முடைய லேப்டாப்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸோ அல்லது நம்முடைய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸோ பூமியில ஓகே. நீங்க விண்வெளிக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர் இருக்கக்கூடிய ரேடியேஷன் சிச்சுவேஷன்ல நிறைய பிழைகள் ஏற்படும். இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் 32 பிட்க்கு போனது. இதுக்கு முன்னாடி 2009ல 16 பிட் விக்ரம் தயாரிச்சாங்க. அதனுடைய ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான் இது. இதனுடைய முக்கியத்துவம், அதுக்கு முன்னாடி நம்ம மோட்டரோலா, இன்டெல் கிட்ட இருந்து நம்ம சிப்ஸை வாங்கிட்டு இருந்தோம். 2 பிரச்சனை. எப்போ வேணாலும் அவங்க உங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம். மேலை நாடுகள் அப்படி செய்யறதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு பெரிய சிக்கல் ஏற்படும். 2வது, அந்த சிப்புக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் செக்டார்ல நம்மளே சுயமாக சிப்பை தயாரிப்பது என்பது அவசியம். ஏன்னா சிப்பு தான் மூளை. உங்க மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியலன்னா சிக்கல் வந்துடும் இல்லையா? அது மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான விஷயங்களுக்கு இது அவசியம். ஏற்கனவே தயாரிச்ச அந்த 16 பிட் சிப்பு இஸ்ரோ மட்டும் யூஸ் பண்ணல. இன்னைக்கு நீங்க இந்தியாவில் ஓடுற மொபைல் மெட்ரோ ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா அதிலும் இந்த சிப்பை பயன்படுத்துறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான மைல்கல் என்றது நான் சொல்றேன். சார், ஆன் அண்ட் ஆவரேஜ் இப்போ விக்ரம் மாதிரியான 32 பிட் சிப் சொன்னீங்க. இது பொதுவாக எந்தெந்த நாடுகள்ல இருந்து இந்தியா இதுக்கு முன்னே வாங்கிக்கிட்டு இருந்தது? இதனுடைய விலை தோராயமா என்ன இருக்கும் சார்? இதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் 16 நாமே தயாரிச்சது தான் 2009ல இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க மோட்டரோலா கம்பெனில இருந்தும் இன்டெல் கம்பெனில இருந்தும் நம்ம சிப்ஸ் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸர் வாங்கிட்டு இருந்தோம். நமக்கு அந்த காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மேலை நாடுகளினுடைய தடை இந்தியா மீது வரக்கூடியது, குறிப்பா அமெரிக்காவினுடைய தடை போன்ற விஷயங்கள் வரக்கூடியது ஏற்பட்டது.
அந்த 2009க்கு முன்னாடி. அந்த சூழ்நிலையில வந்து நாமே சுயமா நிக்கணும் என்று தயாரிக்க ஆரம்பிச்சது தான் அந்த விக்ரம் 16. அந்த விக்ரம் 16னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் தான் இந்த விக்ரம் 32. எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம் சார், குறிப்பா சொல்ல முடியுமா இதனுடைய விலை தோராயமாக? இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்க 2009க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இல்ல, 2009ல இருந்து நம்ம வாங்குறது கிடையாது. 2009ல இருந்து நம்முடைய சொந்த சிப்பை தான் பயன்படுத்துறோம். 2009க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மோட்டரோலா அந்த கம்பெனி பல நாடுகள்ல இருக்கு. அந்த நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதனுடைய அஃப்கோர்ஸ் தலைமையகம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கு. அதே மாதிரி வந்து இன்டெல் அமெரிக்கால தலைமையகம் இருக்கு. ஆனா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து நீங்க உலகத்துல பல இடங்கள்ல இருக்கு. குறிப்பா தைவான் போன்ற இடங்கள்ல இருக்கு. ஸோ இன்டெல் கம்பெனிகிட்ட இருந்தும் மோட்டரோலா கம்பெனி கிட்ட இருந்தும் 2009க்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்நாட்டு தயாரிப்பு, முதல்ல வந்து விக்ரம் 16, இப்போ விக்ரம் 32. சார், பொதுவாக ஒரு ராக்கெட்டை விண்ணில ஏவணும் அப்படின்னா அந்த ராக்கெட்டை தயாரிக்கிறதுக்கே 700 கோடி 800 கோடிலாம் ஆகுது. அப்படி இருக்கும்போது இது மாதிரியான ஒரு செமிகண்டக்டர் சிப்பை நாமளே தயாரிச்சிட்டோம்னு சொல்லும்போது இந்த விண்வெளி திட்டங்களுக்கான செலவு குறைய வாய்ப்பு இருக்கா? செலவு இல்லை இதுல முக்கியம், மூளை. இப்போ நீங்க வந்து உங்க வீட்டுல உங்களுக்காக கல்விக்காக செலவு செஞ்சா அந்த செலவை வந்து நம்ம செலவுன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, முதலீடுன்னு தானே சொல்லுவோம். அது மாதிரிதான் இந்த விண்கலத்திலையும் சரி, ராக்கெட்லயும் சரி, ஏவக்கூடிய அந்த ஏவுறுதலையும் சரி, உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர், டெலிகம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்துவது போன்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தும். அந்த எலக்ட்ரானிக்ஸினுடைய மூளையா செயல்படுவது வந்து இந்த ப்ராசஸர் தான். ஸோ இந்த ப்ராசஸருக்குள்ள இப்ப நம்ம வேற எங்கேயாவது வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள ஒரு குட்டி ப்ராசஸர் எடுத்துட்டீங்கன்னா அந்த குட்டி ப்ராசஸருக்குள்ள பல கோடி டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும். அதுல வந்து அதுக்கான சர்க்கியூட் இருக்கும். அந்த சர்க்கியூட் என்னெல்லாம் செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ரகசியமா அதுக்குள்ள வந்து ஒரு கோடு வச்சிருந்தாங்க, நம்ம செய்யற விஷயம்லாம் அவங்களுக்கு போற மாதிரின்னு இருந்தா அதை உங்களால் கண்டுபிடிக்கிறது வந்து எளிதல்ல. அதனால பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிக் பயனுக்கு வந்து இது வந்து முக்கியம். சொந்த காலில் நிற்பது என்பது முக்கியம். குறிப்பா நம்முடைய பல தகவல்கள் வந்து ஒரு பகிரங்கமா இருக்கக்கூடாது, அல்லது வந்து அது நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா இது வந்து அவசியம். அதே மாதிரி வந்து சப்ளை செயின். நாளைக்கு வந்து வேற யாராவது உங்களுக்கு இந்த சிப்பை தரலன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ராக்கெட் வந்து அங்கே அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான், விண்கலம் வந்து கட்டின இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அதாவது அப்படியே முடங்கி போயிடும். இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு முக்கியமான டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து விலை எவ்வளவு குறையும் வெளிநாட்டிலிருந்து வாங்கினா என்பது முக்கியமான விஷயம் கிடையாது. விலை குறையலாம், அல்லது இந்தியாவில் தயாரிப்புல வந்து ஓரளவுக்கு ஒரு 10% 15% விலை கூட இருக்கலாம். ஆனா இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விலை என்றுதான் நான் வந்து முதல்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டு வர ஒரு விஷயம். விலையை வச்சு இதுக்கு விலை மதிப்பிடாதீங்க. இதுதான் மூளை, இதுதான் வந்து இதயம். இந்த மூளையும் இதையும் நம்முடையதா இருக்கணுமா என்பதுதான் கேள்வி. சார், இப்போ இந்த விக்ரம் மாதிரியான சிப்பு வந்து புவியின் தாழ்வு வட்ட பாதை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு நம்ம ராக்கெட்டுகளும் செயற்கைக்கோள்களையும் அனுப்புகிறோம். அது வந்து பூமியிலிருந்து சில 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இப்போ இந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த மாதிரியான சிப்பு வந்து பயன்படுமா, இல்லை செவ்வாய் மாதிரியான பூமியை தாண்டி மற்ற கிரகங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த சிப்பு வந்து பயனுள்ளதாக இருக்குமா, வேலை செய்யுமா? இப்போ நீங்க 2009ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சந்திராயன் 1 அமிச்சோம். அதுக்கப்புறம் வந்து மங்கள்யான்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆர்பிட்டர் அமிச்சோம். அதுல இருந்ததெல்லாமும் இந்தியாவில் தயாரித்த சிப்பு தான் விக்ரம் 16. அதாவது விக்ரம் 16-01ன்னு சொல்லுவாங்க. அந்த விக்ரம் 16-01 தான் அதுல இருந்தது. சந்திராயன்ல நிலவுல தரை இறங்கிச்சு இல்லையா, சந்திராயன் 3, அதுல இருந்ததும் விக்ரம் 16-03 தான். இனிமேல், அதாவது அடுத்து வர காலங்கள்ல வந்து இந்த விண்கலத்திலையும் சரி, எங்க போனாலும், அது வந்து நிலவுக்கு போனாலும் சரி, தாழ் விண்வெளி பாதையில சுத்தினாலும் சரி, உயர் விண்வெளி பாதையில சுத்தினாலும் சரி, இந்தியாவினுடைய விண்வெளி எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து முக்கியமா பங்கு வைக்க போவது வந்து இந்த விக்ரம் 32. விக்ரம் 32-01 என்று இதுக்கு பேரு. அந்த 1-2ன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்கிரேடேஷன்ஸ் எல்லாம் வரும். பட் பேசிக்கலி விக்ரம் 32. இந்த இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேர்களே, செமிகண்டக்டர் உற்பத்தியில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சீனாங்க. ஆனாலும் டெல்லியில் நடந்து வரக்கூடிய இந்த கண்காட்சியில் சீனாவை சேர்ந்த கண்காட்சியாளர்கள் யாரும் இந்த முறை
பங்கேற்கவில்லை. இது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தும்னு கூறப்படுது. அதுக்கு உதாரணமாக வல்லுநர்கள் சொல்றது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட உலகின் சிப் வடிவமைப்பு பொறியாளர்களில் 20% பேர் இந்தியாவில் தான் இருக்காங்களாம். அதனால் செமிகண்டக்டர் வடிவமைப்பில் இந்தியா கூடிய சீக்கிரமே முன்னணி நாடாக மாற பிரகாசமான வாய்ப்புகளும் இருப்பதாக அமெரிக்காவினுடைய பாஸ்டன் ஆராய்ச்சி அறிக்கை சொல்கின்றது. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குவால்காம், இன்டெல், என்விடியா, மீடியாடெக் மாதிரியான சர்வதேச தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் பெங்களூரு, ஹைதராபாத், நொய்டாவில் ஆராய்ச்சி மற்றும் வடிவமைப்பு மையங்களை அமைச்சிருக்காங்க. அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மேலும் ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது.